சீன் போடலான்னு பார்த்தா இங்கே சீனு கிழிஞ்சிருச்சு. காய்ஸ் இப்போ நம்ம பார்த்தோன்னா ஏலியன் ப்ரோ கிட்ட தான் இருக்கும். அவர் உடம்புல என்னென்ன பண்ணியிருக்காரு, அதுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் நம்ம கேட்க போகிறோம். அப்படியே தான் இப்போது நாக்க காட்டுங்க. இதுக்கு போனால் எவ்வளோ ஆச்சு? இதுக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் கலர் பண்ணுறதுக்கு 40,000 ரூபா. அரௌண்ட் 2 lakhs ஆச்சு. 2 lakhs ஆச்சு. அப்புறம் வேறு காதில் ஒன்று கொடுத்துருக்கீங்களா அதுக்கு? ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு இது டைமண்டில் எடுத்தது. ஓகே. மேலே இருக்கிறது வந்து நான் என்னோட ஸ்டுடியோவில் எடுத்தது. இது வந்துட்டு ஏலியன். இது ஆக்சுவலி ஓன்மேட். ஆமாம் ஆமாம், இது ஓன்மேடு. சரி, அதெல்லாம் விடுங்க. கண்ணுக்கு எதாச்சு? கண்ணுக்கு ஒரு 6 லட்ச ரூபா ஆச்சு. 6 லட்ச ரூபாயா? ஆப்பா. சரி, பல்லுக்கு? இது 40,000. 40,000. 40,000 ஆச்சு. வேறு இது என்ன போட்டிருக்கீங்க? ஆக்சுவலி இது ஏலியன். ஓ, உங்கள் பேர் இதெல்லாம் இதுலையும் கொண்டு வந்துட்டீங்களா? அப்போ இதுக்கு எவ்வளோ ஆச்சு? இது கம்மி தான், லோக்கலாக கிடைச்சி. லோக்கலாக நம்ம மேடம் தான். அப்புறம் இது ஏதோ ஸ்காப் ஏதோ பண்ணியிருக்கீங்களா? ஸ்காரிஃபிகேஷன். இதுக்கு எவ்வளோ ஆச்சு? இதுக்கு வந்து இது என் ஃப்ரெண்டு கேஷி பண்ணா. ஓகே. இது வெளியே பண்ணால் ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபா. 15,000. அப்போ உடம்பு ஃபுல்லாக பத்து கொடுத்தீங்க. அதுக்கு எவ்வளோ ஆயிருக்கு? மொத்தமாக ஒரு 15,000 ரூபா கணக்கு வச்சுக்கோ. மொத்தமாக உடம்பு ஃபுல்லாக 15. என்னடா 15 லட்சமா? ஏன்டா 5,000 ரூபா கொடுத்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்து முடிச்சிருக்கலாம் அவனை. பைத்தியகார பயில புரியலங்க. 15 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தன் கிறுக்கனா மாறி நிற்கிறான். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. என்ன பண்ணாரு? காலை வச்சு வண்டி விட்டுட்டு இருக்காரு. இதை பற்றி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுப்பா. உண்மையில ஓட்டினாரா இல்லைனா அப்படி தான் பண்ணிட்டு போகிறாரா?